இது கலிலேயாவில் இருக்கிற ஒரு அழகான மீன்பிடி கிராமமாகிய கப்பர்நகூம். ஒரு சனிக்கிழமை காலையில் ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே இருக்கிற ஜெப ஆலயத்துக்கு வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே ஒரு விசேஷமான நபர் வந்திருக்கிறார். அவர் தான் இயேசு. இயேசு பேச ஆரம்பித்ததும் அங்கிருந்த மக்கள் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. ஏன்னா வழக்கமாக மற்றவங்க பேசுகிறதுக்கும் இயேசு பேசுகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அவர் வெறும் தகவல்களை மட்டும் சொல்லாமல் ஒரு பெரிய அதிகாரத்தோடவும் அன்போடவும் பேசினார். அந்த வார்த்தையில் ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. இயேசு பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு மனுஷன் கூட்டத்திலிருந்து அலறினான். அவனுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி இருந்துச்சு. அந்த ஆவி இயேசுவை பார்த்ததும் பயந்து கத்துச்சு. நஸ்ரேனாகிய இயேசுவே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை அழிக்கவா வந்தீர்? நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் கடவுளுடைய பரிசுத்தமானவர் அப்படின்னு சத்தம் போடுது. அங்கிருந்தவங்க எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஆனால் இயேசு சற்றும் பதறலை, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலை. அந்த ஆவியை பார்த்து 2 விஷயம்தான் சொன்னார். பேசாம இரு, இவனை விட்டு வெளியே போ. அவ்வளவுதான். அந்த அசுத்த ஆவி அவனை ஒரு உழுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. ஆனால் அந்த மனுஷனுக்கு எந்த காயமும் ஏற்படலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்திட்டு இருந்தவன் இப்போ ரொம்ப அமைதியாக இயல்பாக எழுந்து உட்கார்ந்தான். பல வருஷ இருட்டில் இருந்த அவன் விடுதலை ஆயிட்டான். இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இது என்ன புது அதிகாரம்? அசுத்த ஆவிகள் கூட இவருக்கு கீழ்ப்படியுதே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இந்த செய்தி காட்டுத்தீ போல அந்த ஏரியா முழுக்க வேகமாக பரவுச்சு. இதுதான் இயேசு செஞ்ச 3வது அற்புதம். இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நீண்ட போராட்டங்கள் அல்லது தீய பழக்கங்களில் சிக்கியிருப்பவர்களுக்கு இயேசு சரியான நேரத்துல வழிகாட்டுதலை கொடுத்து அதிலிருந்து முழுமையான விடுதலையும் கொடுப்பாரு.